ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வாழைப்பூவில் பஜ்ஜி செய்ய போகிறோங்க. இது டிஃப்ரெண்ட்டான சுவையில் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கு நான் பெரிய வாழைப்பூவிலேருந்து மேலே இருக்கிற அந்த இதழ்களை மட்டும் நான் ஒரு 2-3 இதழ்களை எடுத்து அதில் உள்ள நரம்புகள் மாதிரி இருக்கும், அதை எடுத்துட்டு அதை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு 3 ஸ்பூன் கடலை மாவு, 1 ஸ்பூன் அரிசி மாவு, 3/4 ஸ்பூன் சில்லி பவுடர், தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு இது நல்லா ஒரு ஸ்பூனில் கலந்துக்கலாம். இதுக்கு கொஞ்சமாக சமையல் சோடா சேர்த்துக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு இட்லி மாவு பதத்துக்கு தண்ணி ஊற்றி நம்ம நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். அந்த பூவை நனைச்சா அதில் அந்த மாவு நல்லா நமக்கு நல்லா பூவில் பிடிச்சி வரணும். அந்த அளவுக்கு நம்ம கட்டிகள் இல்லாமல் இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ இதில் இந்த மாவில் ஒரு பூவை நனைச்சி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு நம்ம நனைச்சி எடுத்துக்கணும். இப்போ தேவையான அளவுக்கு ஒரு வாணலியில் எண்ணெய் ஊற்றி நல்லா சூடு பண்ணிக்கிட்டு அடுப்பை மிதமான தீயில் வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு இந்த எண்ணெயும் நல்லா காஞ்சிருக்கணும். இப்போ ஒரு வாழைப்பூவோட இதழ் எடுத்து இந்த மாவில் நல்லா டிப் பண்ணி எடுத்து இந்த எண்ணெயில் ஒவ்வொன்றா நம்ம எத்தனை இந்த எண்ணெயில் போட முடியுதோ அத்தனை போட்டுக்கலாம். நான் ஒரு 5 போடுறேன். இது மாதிரி போட்டுட்டு மிதமான தீயிலேயே அடுப்பை வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு நல்லா ஒரு சைடு வெந்ததும் இன்னொரு பக்கம் நம்ம திருப்பி விட்டுக்கணும். இது நல்லாவே கிறிஸ்பியாக இருக்குங்க, ஏன்னா நம்ம இதில் அரிசி மாவு கலந்துருக்கோம். இப்போ ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு, திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்டுட்டு பாருங்கள், நம்ம எண்ணெயில் அது வேகும் பொழுதே நமக்கு நல்லா அது கிறிஸ்பியானது நமக்கே தெரியும். அந்த டைமில் நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து போட்டுக்கலாம். இதே போலவே மீதமுள்ள பூவையும் நான் இதை மாதிரி மாவில் டிப் பண்ணி போட்டுக்கிறேங்க. நமக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நம்ம மாவு அதிகமாக கரைச்சிக்கலாம். நான் கொஞ்சம் தான் இது போட போகிறேன், அதனால் நான் கம்மியாக மாவு எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் மாவை நான் சொன்ன அளவுகளின்படி கரைச்சி நீங்கள் தேவையான அளவுக்கு பூவை நனைச்சி போட்டுக்கலாம். எண்ணெய் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றி அதில் பொரித்து எடுத்துக்கலாம். இது சாப்பிட ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்குங்க. டீ டைமுக்கு இந்த மாதிரி பொரித்து இதோட ஒரு டம்ளர் டீ வச்சு நீங்கள் குடிச்சிங்கன்னா ரொம்பவே சுவையாக இருக்குங்க. இது போல் நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இது வாழைப்பூ மட்டும் நீங்கள் வாங்கும் பொழுது தேன் வாழைப்பூவாக நீங்கள் லைட் கலராக இருக்கணும், ரோஸ் கலராக அந்த பூவோட மேல் எதில் இருக்கணும், அந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், சுவையான அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாக கிறிஸ்பியாக வாழைப்பூ பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ஒரு முறை கண்டிப்பாக இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.